உங்க வீட்ல இருக்கிற மெடிசின் பாக்ஸை இப்ப திறந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுல கண்டிப்பா ஒரு மருந்து இருக்கும். அது என்னன்னு தெரியுமா? நம்ம பாராசிட்டமால் தான். ஆனா, இவ்ளோ சாதாரணமா நம்ம பயன்படுத்துற இந்த மாத்திரைய பத்தி நமக்கு நிஜமாவே எவ்ளோ தெரியும்? வாங்க, அதோட நல்லதுல இருந்து நம்ம ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய கெட்டது வரைக்கும் எல்லாத்தையும் பத்தியும் விரிவா பார்க்கலாம். சரி, முதல்ல ஒரு சிம்பிளான கேள்வி. உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப அதிகமா பயன்படுத்துற வலி நிவாரணி எது நினைக்கிறீங்க? யோசிங்க. பதில் உங்க மனசுக்குள்ள இந்நேரம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா, அது நம்ம எல்லாருடைய வீட்லயும் இருக்கிற ஒரு நண்பன் மாதிரி. ஆமாங்க, நம்ம பாராசிட்டமால் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். தலைவலியோ காய்ச்சலோ எது வந்தாலும் நம்ம கை முதல்ல தேடுறது இந்த மாத்திரையை தான். ஏன் இது மேல நமக்கு இவ்ளோ நம்பிக்கை? வாங்க பார்க்கலாம். சாதாரண தலைவலியில ஆரம்பிச்சு ஒற்றை தலைவலி, முதுகு வலி, மூட்டு வலி, ஏன் பீரியட்ஸ் வலி, பல்வலின்னு எதுவா இருந்தாலும் சரி, அட சளி காய்ச்சலுக்கும் இதுதான் மருந்து. ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி எல்லா பிரச்சனைட்டும் ஓடி வந்து உதவுது இல்லையா? இது ஒரு ஆல்ரவுண்டர்னு கூட சொல்லலாம். இதுல ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா இதோட வேகம் தான். மாத்திரை போட்ட அரை மணி நேரத்திலேயே வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதோட எஃபெக்ட் கிட்டத்தட்ட 4 மணி நேரத்துக்கும் இருக்கும். ஸோ அவசரத்துக்கு இது ஒரு செமையான ரிலீஃப் கொடுக்கும். சுருக்கமா சொல்லணும்னா பாராசிட்டமால் ஒரு நம்பிக்கையான நண்பன் மாதிரி. லேசான வலியோ காய்ச்சலோ வந்தா உடனே நமக்கு ஞாபகம் வர்றது இதுதான். ஆனா எல்லா நாணயத்துக்கும் ரெண்டு பக்கம் இருக்கிற மாதிரி நம்மளோட இந்த நண்பனுக்கும் ஒரு இருண்ட பக்கம் இருக்கு. இப்பதான் நாம ரொம்ப சீரியஸான ஒரு விஷயத்துக்கு வர்றோம். பாராசிட்டமால் அதிகமா எடுத்துக்கிட்டா அது உங்க கல்லீரலை டேமேஜ் பண்ணி கடைசியில மரணத்தை கூட ஏற்படுத்திடும். ஆமா, நீங்க கேட்டது சரிதான். நம்மளோட நம்பிக்கையான நண்பன் நம்ம தப்பா பயன்படுத்தினா ஒரு கொடிய எதிரியா மாறிடுவான். சரி, இப்போ பாராசிட்டமாலோட அந்த இருண்ட பக்கத்தை பத்தி கொஞ்சம் பேசுவோம். அதாவது அதுக்குள்ள மறைஞ்சிருக்கிற நம்ம பல சமயம் கண்டுக்காம விடுற ஆபத்துகளை பத்தி. நம்மள அறியாமலேயே அதிக டோஸ் எடுத்துக்கிறதுங்கிறது ரொம்ப சுலபமா நடக்கக்கூடிய ஒரு விஷயம். எப்படின்னு கேக்குறீங்களா? உங்களுக்கு சளி காய்ச்சல் இருக்குன்னு வச்சுப்போம். நீங்க காய்ச்சலுக்கு ஒரு மாத்திரை, சளிக்கு ஒரு மருந்துன்னு எடுப்பீங்க. ஆனா நீங்க வாங்குற பல சளி காய்ச்சல் மருந்துகள்ல ஏற்கனவே பாராசிட்டமால் கலந்துருக்கும். சோ உங்களுக்கே தெரியாம நீங்க கணக்குக்கு அதிகமா பாராசிட்டமால் சாப்பிட்டிருப்பீங்க. அப்படி அதிகமா எடுத்துக்கிட்டா அதோட விளைவுகள் ரொம்பவே பயங்கரமா இருக்கும். முதல்ல குமட்டல், வாந்தியில் ஆரம்பிக்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கல்லீரல் பிரச்சனைகள் வரும். அதுக்கப்புறம் வலிப்பு, கோமா, கடைசியில மரணம் வரைக்கும் கொண்டு போய் விட்டுடும். இதை நாம ஒருபோதும் சாதாரணமா எடுத்துக்கவே கூடாது. அதனால நீங்க ஞாபகத்துல வச்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் இதுதான். ஒருவேளை நீங்க அதிகமா பாராசிட்டமால் எடுத்துட்டோமோன்னு ஒரு சின்ன சந்தேகம் வந்தா கூட எந்த அறிகுறியும் வரலையேன்னு காத்துட்டு இருக்காதீங்க. உடனே அவசர உதவிக்கு கால் பண்ணுங்க. அந்த ஒரு ஃபோன் கால் உங்க உயிரையே காப்பாத்தலாம். சரி, ஆபத்துகளை பத்தி பேசுனது போதும். இப்போ இந்த பாராசிட்டமாலை எப்படி ஒரு நல்ல நண்பனாவே நம்ம கூட வச்சுக்கலாம்னு பார்க்கலாம். இதை பாதுகாப்பா பயன்படுத்துறதுக்கான சில சிம்பிள் ரூல்ஸ் இருக்கு. அதை தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஏன்னா அறிவுதான் நம்மளோட சிறந்த பாதுகாப்பு கவசம். முதல் மற்றும் மிக முக்கியமான விதி சரியான அளவு. பெரியவங்களா இருந்தா, அதாவது 12 வயசுக்கு மேல இருக்கிறவங்க ஒவ்வொரு 4 மணி நேரத்திலேருந்து 6 மணி நேரத்துக்கு ஒரு தடவை 1 கிராமுக்கு மேல எடுக்கக்கூடாது. ஒரு நாள் முழுக்க கணக்கு பார்த்தா மொத்தமா 4 கிராமுக்கு மேல போகவே கூடாது. குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் டோஸ் அவங்களோட உடல் எடையை வச்சுதான் முடிவு பண்ணுவாங்க. அதனால எப்பவுமே டாக்டர் கிட்ட கேட்டுட்டு கொடுக்கறது தான் ரொம்ப நல்லது. அடுத்ததா இந்த முக்கியமான விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருவேளை நீங்க ஒரு டோஸ் எடுக்க மறந்துட்டா அதுக்காக அடுத்த தடவை 2 மாத்திரையா சேர்த்து போடவே கூடாது. அடுத்த டோஸுக்கான நேரம் வந்துருச்சுன்னா விட்டதை அப்படியே விட்டுடுங்க. இது நம்மள அறியாம அதிக டோஸ் எடுத்துக்கிறது தடுக்கும். சரி, இப்போ ஒரு குயிக் கேள்வி பதில் செஷனுக்கு போகலாம். பாராசிட்டமால் பத்தி மக்களுக்கு பொதுவா வர்ற சில சந்தேகங்களை பத்தி இப்ப பார்க்கலாம். கர்ப்பமா இருக்கிற பெண்கள் மத்தியில இது ஒரு பெரிய கேள்வி. வலி, காய்ச்சல் வந்தா பாராசிட்டமால் எடுத்துக்கலாமா? அது பாதுகாப்பானதா? பதில் ஆம், எடுத்துக்கலாம். ஆனா சில முக்கியமான நிபந்தனைகளோட. எப்பவுமே வலிக்கு தேவையான மிக குறைந்த அளவை மட்டும், அதுவும் முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப குறைஞ்ச காலத்துக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா உங்க டாக்டர் கிட்ட கேட்டுக்கிறது தான் 100% பாதுகாப்பான வழி. சரி, அடுத்த கேள்வி. இதுவும் நிறைய பேர் கேட்கறதுதான். பாராசிட்டமாலும் ஆல்கஹாலும், அதாவது மது, இது ரெண்டையும் ஒண்ணா எடுத்துக்கலாமா? பொதுவா கொஞ்சமா ஆல்கஹால் எடுத்துக்கிட்டா பெரிய பாதிப்பு எதுவும் வராது. ஆனா நீங்க அதிகமா குடிக்கிறவரா இருந்தாலோ அல்லது உங்களுக்கு ஏற்கனவே கல்லீரல் பிரச்சனை இருந்தாலோ இது ரெண்டும் சேரும்போது உங்க கல்லீரலுக்கு ரொம்ப அழுத்தம் கொடுத்து பெரிய ஆபத்தை உண்டாக்கிடும். கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. இப்போ உங்க வீட்டு மருந்து பெட்டியில உண்மையிலேயே என்னென்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு நிமிஷம் போய் பாருங்க. நீங்க பயன்படுத்துற மருந்துகளோட லேபிள படிச்சு பாருங்க. அதுல என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, பாராசிட்டமால் ஒரு அருமையான நண்பன் தான். ஆனா அதோட விதிகளை நாம மதிக்கிற வரைக்கும் மட்டும்தான். பாதுகாப்பா இருங்க, தெரிஞ்சுக்கிட்டு செயல்படுங்க.